ரியல்மி அவங்களோட சி சீரியஸில் இப்போ புதுசாக C83 அப்படிங்கிற புது பட்ஜெட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா, இல்லை இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் பழைய டிசைன் தான், புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ் ஒரு 4 ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி இந்த ரியல்மி சீரிஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு பட்ஜெட் சீரிஸ் அப்படிங்கிறனால பெருசாக டிசைன் எதிர்பார்க்க முடியாது. இந்த டிசைன் பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6.8 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. IPS LCD பேனல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் ரெசல்யூஷன் வெறும் HD+ தான். அட்லீஸ்ட் டெக்னாலஜி வளரும்போது ஃபுல் HD கொடுக்குறது பேர் மினிமம், அது கூட கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், இன்னுமே இங்கே பஞ்சுவல் கிடையாது, உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுக்குறாங்க சாம்சங் மாதிரியே. இதுவும் அன்அக்செப்டபிள் தான். இந்த ஃபோனோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 180 ஹெட்ஸ் வரைக்கும் போகும். பட் இது வந்து கேமிங் மோடில் தான் போகும், இது மேக்ஸிமம் டச் சாம்பிளிங் ரேட். அண்ட் டைரக்ட் சன்லைட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நார்மல் பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 700 நிட்ஸும் அண்ட் ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 900 நிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ ஓரளவுக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், பெருசாக சிரமம் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட்லாம் கிடையாது, 16.7 பில்லியன் கலர்ஸ் தான் பண்ண முடியும். இது ஒரு 8-bit டிஸ்பிளே. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6300 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு ஆவரேஜான ப்ராசஸர் தான், ரெகுலர் யூசேஜுக்கு தாராளமாக போதும், என்ட்ரி லெவல் யூசர்ஸ்க்கும் தாராளமாக போதுமானதாக இருக்கும். கேமிங்ஸ் கேஷுவலாக ப்ளே பண்ணிங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அண்ட் அந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அப் டு 6GB வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அது LPDDR4X ரேமில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இதுதான் அக்செப்ட் பண்ண முடியாது, 64 இல்லைனா 128GB eMMC 5.1 கொடுத்துருக்குறாங்க. இன்னுமே eMMC தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் UFS கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் 26 வந்தாச்சு, இன்னும் 4GB ரேம்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணாமலே இருக்கலாம். சப்போஸ் இந்த ஃபோனை யாராவது கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 6GB ரேம் போங்க, 4GB ரேம் யாரும் வாங்காதீங்க. அதுவும் 64GB பத்தவே பத்தாது இப்போ இருக்க யூஸ் கேஸ்லாம். உங்களுக்கு பெரிய லெவல் யூஸ் இல்லை, இவ்வளோ ஸ்டோரேஜாக பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த 64GB நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரைமரி ஷூட்டர் 13 மெகா பிக்சல், இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.2 அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. ஸோ இந்த கேமரா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து ஒரு 10,000க்கு உள்ளே இருந்து அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற டாப் அண்ட் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17,400 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ரொம்பவே ஆவரேஜான டிஸ்பிளே, ஆவரேஜான கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே 7000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெறும் 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் மற்ற ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி 44 வாட்ஸோ இல்லை 25 வாட்ஸோ கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் கொடுக்கல. பேட்டரி பேக்கப் நல்லா வரும், பட் சார்ஜ் ஆகிற டைம் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கும் உங்களுக்கு. அடிஷ்னலாக அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 5 சப்போர்ட் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UIயான Realme UI வெர்ஷன் 7.0 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோன்லலாம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பெருசாக எதிர்பார்க்காதீங்க, அதிகபட்சம் ஒரு அப்டேட் வந்தாலே பெரிய விஷயம்னா. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB வேரியன்ட் உங்களுக்கு 13,499க்கும் அண்ட் டாப் வேரியன்ட் 6GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 17,499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு வழியே இல்லை. 4GB RAM ஃபோன் வேணும், அதுவும் உங்கள் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா கூட இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணாதீங்க. இதோட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா CMF ஃபோன் 1 இருக்குது, பழைய ஃபோன் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஃபோன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதோட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், கேமராவும் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் விவோவில் T4Xன்னு ஒரு மாடல் இருக்குது, கிட்டத்தட்ட சிமிலரான ப்ரைஸிங் தான், நீங்கள் அதை கூட பெட்டரான ஃபோன் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் வாங்கன்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.